கிடைக்க போகும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காய் மேலானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது கலாக்காய். சரி, விடுமுறைன்னு ஊருக்கு போனால் செடி பூரா ஒரே செடியாக இருக்குது. சரி, பறினாலும் அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறாங்க. ஏண்டானா சுண்ணாம்பில் ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகர் சிரப்பில் சோக் பண்ணாதான் அந்த பேக்கரியில் கேக்கில் மேலே வைக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ரெட்டு செரி ரெட்டு அப்படி அந்த இது கிடைக்கும், ஸ்வீட்டு அப்படின்னாங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மனிதர்களில் மண்ணை தாண்டிய உழைப்புகள்னு சொன்னால் இது தான். நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சா செய்வோம், வீடை கட்டி வாடகைக்கு விட்டு வருமானம் பார்க்கணும்னு சொல்லி நினைப்போம். பட் பாருங்கள், சேகரன் படம் ஷூட்டிங் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனை. அருமையான ஒரு செட்டப்பு. 26 வகை கனிகள், 100 மரங்கள், சுற்றி வர காடு, நடுவில் வீடு. சும்மா சொன்னாங்க, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடும்